அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மகத்தான வெற்றியை கண்டிருக்கிறோம். 584 மதிப்பெண்கள் பெற்று கணக்கு பாடம், காமர்ஸ் மற்றும் பிசிக்ஸ் பாடத்தில் 100க்கு 100 சென்டம் எடுத்து அநேக மாணவர்கள் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இதுவும் ஒரு இமாலய சாதனை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் பெற்றோர் அநேகர் பக்கத்தில் இருக்கிற பள்ளிகள் ஃப்ரீ கொடுக்குறாங்க, அது ஃப்ரீ, இது ஃப்ரீ, இதில் மார்க் கம்மி, 450 மார்க் எடுத்தால் இங்கே அங்கே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொய்களை நம்பி, ஏமாற்று வார்த்தைகளை நம்பி மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு கேள்விக்குறியான, அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இல்லாமல் போகும் வண்ணம் சில காரியங்களை செய்கிறதை நான் அறிந்து வருத்தப்படுகிறேன். கண்டிப்பாக நம்முடைய 2ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்கள் மகத்தான வெற்றியை காண்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் 12ஆம் வகுப்புக்கு பிறகு மிக உன்னத இடங்களுக்கு சென்று சேருகிறார்கள். நீங்கள் இந்த 11, 12ஆம் வகுப்பு, அதாவது 10வது வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பணத்திற்காக பள்ளி நடத்தக்கூடிய வியாபாரக்காரர்களுடைய பள்ளிகளில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும்போது ஏதோ 2 வருஷத்துக்கு காசு குறையுது, வேன் ஃபீஸ் மட்டும்தான், ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்ட தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லி போய் சேர்க்குறீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வேன் ஃபீஸ் கட்டும்போது நம்ம ஸ்கூலில் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறத விட அங்கே வேன் ஃபீஸே ஜாஸ்தி கட்டுவீங்க. அது ஒன்று, அப்படி ஏமாற்றி உங்கள்கிட்ட வாங்கிடுவாங்க. 2வது, இந்த பிள்ளை 10வது வகுப்பில் என்ன மார்க் எடுத்திருக்கோ இந்த மார்க்கை வச்சு நம்ம பள்ளிக்கூடத்தில் எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ அந்த திறமையை வச்சு அந்த பிள்ளையால் என்ன படித்து பாஸ் பண்ண முடியுமோ அந்த உழைப்பை போட்டு தான் அந்த 2 வருஷம் பாஸ் ஆக போதே தவிர அவங்க புதுசாக எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. இது நான் இன்னைக்கு சொல்லலை, பல வருஷமாக பல பெற்றோர், பல பிள்ளைகள் வருத்தப்பட்ட வருத்தத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கு தெரியப்படுறேன். இதே மாதிரி அநேகர் இந்த வழியில் சென்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு கொஞ்சம் சில ஆயிரங்களை காப்பாற்ற போகிறோம், கொஞ்சம் ஆயிரங்கள் சேமிக்கப்படும் அப்படின்னு நினச்சிட்டு குழந்தை வாழ்க்கையே வீணடிச்சிருங்க. மார்க்கே வராது, அதை எதிர்பார்த்த சீட்டு கிடைக்காது, காலேஜில் போகும்போது ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அதனால் பெற்றோர் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை பணத்தை சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காமிச்சு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணடிச்சிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன், வியாபாரக்காரர்களுடைய பள்ளிகளில் இலவசம் என்ற பேரில் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணடித்து விடாதீர்கள். அது இலவசம் கிடையாது, அது ஏமாத்து வேலை. அதில் பலியாகிறது நம்ம பிள்ளைங்க தான். திரும்ப சொல்கிறேன், அவங்க சொல்லி கொடுத்து பெருசாக 2 வருஷத்தில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அங்கே கொண்டு போய் சேர்த்திங்கன்னா இத்தனை வருஷம் எஸ்டிஎஸில் என்ன படிச்சதோ அதுக்கு என்ன திறமையோ அந்த திறமையை வச்சு அந்த பிள்ளை ஏதாவது பண்ணி என்ன மார்க் எடுக்குதோ அதுதான். நீங்கள் ஓசியில் போய் எதுவுமே உங்களுக்கு அங்கே நடக்காது. ஸோ தயவு செஞ்சு இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீர்கள். நன்றி.